ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில இயக்குநர்கள் இல்லைங்க, எல்லா இயக்குநர்களுக்கும் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும். அதாவது இந்த கனவு ப்ராஜெக்ட், என் வாழ்க்கையில் நான் என்னென்னமோ கர்மாந்திரம் முடிச்ச படத்தெல்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் ஒரு தடவையாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுன்னு சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் என்னைக்குமே அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே லோ பட்ஜெட்டில் இருந்ததே கிடையாது. பல நூறு கோடிகள் செலவு பண்ணாதான் என் ட்ரீம் ப்ராஜெக்டே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு கதையை சொல்லணும் சுற்றின்னு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எந்த ப்ரொடியூசரும் மாட்ட மாட்டான். இப்போ மாட்டின லைக்கா மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாதான் இந்த படத்தை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பல காலங்கள் வெயிட் பண்ணி ஒரு சில படங்கள் ஆரம்பிக்கும் நினைச்சு கடைசி வரைக்கும் ஆரம்பிக்காமே போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது, அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் நினைச்சு கழுத இதெல்லாம் எங்க வந்து தொலைய போகுது, இவனோட பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு படத்தை நான் எடுக்க போறேன்னு புருடா விட்டு சுத்துனுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்பி இந்த இயக்குநர்களோட மற்ற படங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி களமிறங்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் படம் வராது, இந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, இப்ப நான் தூசு தட்டி எடுக்கிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி களமிறங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் அவங்களோட கனவு ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் வந்து இப்போ வருங்காலங்களில் படமாக வரப்போகிறது, அந்த படத்தோட நிலைமை என்ன ஸ்டேட்டஸ் இப்போ அப்படின்றத பத்தி தெளிவா பேச போறோம். இது மட்டும் இல்லாம வேற இயக்குநர்கள் அவங்களோட கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் ஏதோ ஒரு இலச்சவாய தயாரிப்பாளரை வச்சு முடிச்ச கதெல்லாம் இருக்குது, அந்த படத்தை முடிச்ச கையோட தயாரிப்பாளர்களே முடிச்ச கதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றத இந்த வீடியோல தெளிவா பேசுவோம். இதுக்கு மேல இன்ட்ரடக்ஷனை வளவலன்னு நான் வளர்க்க விரும்பல, நேரா விஷயத்துக்கு போயிடுமா நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நம்ம இயக்குனர் சங்கர் அவர்களோட கனவு ப்ராஜெக்டான வேல்பாரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். இது வருமா வராதாயா, இது இப்படியே புக்கோட நாவலா போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ஆள் எழுத்து தொலைறன்னு சொதப்ப போறான் அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சங்கரால மட்டும் தான் இது எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம். இதையும் தாண்டி இது வந்தா என்ன கருமம், வரலன்னா என்ன, ஏதோ ஒரு படத்தை போய் பார்த்து நான் ஜாலியா இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு கூட்டம். ஸோ இந்த வேல்பாரி சங்கர் அவர்களோட மைண்ட்ல எப்போ உதிச்சுது, எப்போ இது படமா எடுக்கணும் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் போட்டாரு அப்படின்ற கதையெல்லாம் இப்போ பேசுவோமா. அதாவது வேல்பாரி அப்படின்ற ஒரு நாவலை யார் எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த நாவலை வந்து பல பேர் சங்கர் கிட்ட ஆரம்பத்தில் சொன்னாங்களாம், ஏப்பா நீ என்னென்னமோ படம் எடுக்கிற, ஸ்கிரிப்டே இல்லாம இப்போ ஏதோ ஒரு படத்தை எடுத்து உன் பேரை கெடுத்துனுங்கிற, வேல்பாரின்னு ஒரு நாவல் இருக்குது, நீ வந்து மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எப்படி டிபிகாப்பி அடிச்சு சொதப்பி வச்சு ஒரு படத்தை எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு படத்தை எடு, இவனுங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே தேட்டருக்கு வந்து உன் படத்தை பார்த்து ஹிட் ஆக்கி விட்டுருவானுங்க, ரெண்டாவது பார்ட்டா நீ 3 பார்ட் எடுத்தாலும் அதுல என்ன குறை இருக்குதுன்னு இங்க அதிமேதாவிங்களாங்கிறானுங்க, இவனுங்கெல்லாம் வந்து உன் படத்தை பார்த்து ஹிட் ஆக்கி விட்டுருவானுங்க. இதையும் தாண்டி ஒரு சில கும்பல் இருக்குது, நான் வந்து பார்த்தா இந்த மாதிரி பீரியட் படம் தான் பார்ப்பேன், இவனுங்க எல்லாரையும் வச்சு மங்களம் பாடிடலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா சங்கர் அவர்கள் அது எதுவுமே காது கொடுத்து கேட்கல. நான் வந்து டெக்னாலஜி தான்ப்பா, 2.0 மற்றும் எந்திரனை விட்டா என்கிட்ட கதையே கிடையாது, நான் அதை வச்சுதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருந்த நேரத்துல தான் இயற்கையை பார்த்து கொரோனா லாக்டவுன் ஒன்று போட்டு விட்டுச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, இதுக்கு மேல 2.0 அப்படின்ற அந்த இஎம்பி தலைக்கு போற இரும்பு கம்பி எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு பீரியட் ஃபிலிம் எடுப்போம், இதுதான் வேல்பாருன்னு சொல்றாங்கல்ல, இது என்ன கதை அப்படின்றத படிச்சு பார்ப்போம்னு கொரோனாவை தான் அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாராம். படிக்க சங்கர் அவர்களுக்கு ஒரே இன்ட்ரெஸ்டா, டே அடுத்த பாகுபலி நான் கிரியேட் பண்றேன்டா தமிழ் சினிமால அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்பிடென்ட் வந்துட்டு இருக்குது. வந்தோன்னு இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த நாவல் ஏதனவையா யார் 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 அப்படின்ற மாதிரி தேடும் போதுதான் சு வெங்கடேசன் அப்படின்றது தெரிய வந்து அந்த வெங்கடேசன் அவர்கள் கிட்ட இந்த நாவல் ரைட்ஸுக்கே 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ரைட்ஸ் வந்து அவர் வாங்கிட்டு இப்ப என்ன பண்றாரு சங்கர், என்கிட்ட ஸ்கிரிப்ட் ஃபுல்லா இருக்குதுப்பா, பவுண்டட் இருக்குது, ஆனா தயாரிப்பாளர் தான் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே மொக்க ஸ்கிரிப்டான 2.0 எந்திரன் போன்ற படங்களை ஒரு இலிச்சவாய் லைக்காவை பிடிச்சு நான் எடுத்தேன், ஆனா அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப என்கிட்ட சரக்கு இருக்குது, ப்ரொடியூசர் இல்லையே, ஏன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் செலவாகும், பாகுபலியே மிஞ்சம், இதை வந்து நான் 3 பார்ட்ல எடுக்க போறேன், அதுவும் இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவல்ல போனோம், எதனாலனா 1000 கோடி ரூபாய் பட்ஜெட், நம்ம உள்ளூர்ல இருக்கிற ஹீரோவை போட்டு 1000 கோடி ரூபாய்க்கு நான் பட்ஜெட் படம் எடுத்தேன்னு வைங்களேன், அது உள்ளூரையே தாண்டாது, அதாவது 100-200 கோடிக்கே அது ததிங்கினதும் போடும், அதனால பேன் இண்டியா ஸ்டார்ஸா போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல ரன்வீர் சிங் மற்றும் யஷை வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு. இதுக்கப்புறம் அவனாவது ஒருத்தன் இடக்கு முடக்கு பிடிச்சவங்க சொல்லியிருப்பான் போல இருக்குது, ஏன் அப்படி போற, நம்ம ஊர் ஆளுங்களே எடு, சூர்யா விக்ரம போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது ஜோதிகா மேட்டர்ல இருந்து. இருந்தாலும் அந்த படத்துல சூர்யா அவர்கள் இருப்பார் அப்படின்ற மாதிரி 100% சொல்லப்படுது. ஆனா விக்ரம் கேரக்டர்ல யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரன்வீர் சிங், இல்லனா யஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்ல மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அப்படியே இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சுன்னா இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட்டை வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயாராயிட்டா இந்த ப்ராஜெக்ட் 3 பாகமா போகுது, அதுக்கப்புறம் தமிழ் சினிமா மானத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செருப்படியா இருக்கும்னு நான் சொல்லலைங்க.
இயக்குனர் சங்கர் சொல்றாரு. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற படம் நம்மளும் பல வருடங்களா காத்திருந்து இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை பிறந்தது. இப்போ அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போயிடுச்சு. இன்னமும் அந்த படம் ஆரம்பிக்கல. அது என்ன படம் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருந்த வாடிவாசல் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் எப்போ வரும் வெற்றிமாறன் கிட்ட கேட்டா விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரும்னாரு. இப்ப விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் வரும்னாரு. இதுக்கப்புறம் ராஜனின் எழுச்சின்னு ஒரு படம் வந்தோன்னு வரும்னாரு. இதுக்கப்புறம் வடச்சென்னைன்ற ஒரு படம் பாகம் 2 முடிஞ்சோன்னு வரும்னாரு. இப்படியே வரும் சொன்னவரு இதுக்கு பின்னாடி என்னப்பா நடக்குது, ரகசியமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, அமெரிக்கால இருக்கிற ஏரியா 51 மாதிரி ஏதாவது ஏலியன் ரிசர்ச் நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு பக்குன்னு ஒன்னு சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நான் வந்து வாடிவாசல தொடாமலாம் இல்லைங்க, வாடிவாசலோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, போயினே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி என்னங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நீங்க கைட்டு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ஷூட் ஒன்று பண்ணி பார்த்தோங்க சூர்யா அவர்களை வச்சு. அதுல வந்து அந்த காலமாட சூர்யா அடக்கிற மாதிரி ரியல் காளைகளை இறக்கி ரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இறக்கி உள்ள தள்ளனா காலை எல்லாரையும் முட்டி வயிற்றுல இருக்கிற குடலெல்லாம் குழப்பி விட்டுருச்சு. இதனால இந்த 3 நாள் ஷூட்டுக்கு 30 நிமிஷமா 3 நிமிஷம் ஷூட்டுக்கே இந்த நிலமனா படம் ஃபுல்லா நான் ஆர்டிஸ்ட வச்சு அனுப்புனா பாதி பேர் உசுரோட வீட்டுக்கு போக மாட்டானுங்க. இதனால உண்மையான காலை இறக்கிறதுக்கு பதிலா அனிமேட்ரானிக்ஸ், அதாவது ஜுராசிக் பார்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஜுராசிக் பார்க் டீம்ல ஜான் நோலன் சொல்லிட்டு ஒரு பெரிய கை இருக்கிறாராம். இவரை வச்சு அனிமேட்ரானிக்ஸ்ல இந்த காலையை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அமெரிக்கால அதுக்கான பிளான் போயிட்டு இருக்குதான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது இவர் மட்டும் தான் புருடா வர்றாரான்னு கேட்டா இந்த படத்தோட தயாரிப்பாளரான கலைப்புலி தானு அவர்கள் கிட்ட கேட்டாலும் யோ வருவியா அப்படின்ற மாதிரி கடைகிற மைக்கெல்லாம் புடிச்சு கீசுங்கிறாரு. இதனால கண்டிப்பா வாடிவாசல் இதுக்கு மேல பொறுமை காத்தா வாடிவாசலுக்கே வயசாயிடும் அப்படின்றனால இந்த விடுதலை பார்ட் 2க்கு அப்புறமா இந்த படத்தை தான் கையில் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தை இருந்தது. இப்ப அது வந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இன்னும் வரலன்னு. அது ஒரு சிறந்த உதாரணமே. இந்த படத்தை எடுக்கிறதுக்காக சின்ன கண்ணுக்குட்டி, அதாவது காளை கண்ணுக்குட்டியை வாங்கி சூர்யா கிட்ட கொடுத்தாராம். இப்ப அது பெரிய காலமாடா வளர்ந்துருச்சான். சோ இதுதான் நான் சொன்னது வந்து நீங்க கலாய்கிறேன்னு நினைச்சீங்கன்னா உண்மை நிலவரம் அதுதான். சோ இப்போ இந்த காலமாடு கூட பழகினால சூர்யா அவர்கள் சில க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் அந்த மாதிரி உண்மையாவே காலமாடு கூட வந்து அவர் விளையாடுற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கும்பலா காலமாடு சுத்தும் போது அனிமேட்ரானிக்ஸ்ல பண்ற வாய்ப்பு இருக்கு. அதனால வாடிவாசல் படுத்து தூங்கல, ஏஞ்சி மூழ்கிச்சு விடுதலை 2க்கு அப்புறமா. மூன்றாவதா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களின் கனவு ப்ராஜெக்டான யோகான் அத்தியாயம் 3 அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நண்பன் படம் முடிச்ச கையோட இந்த படத்தை வந்து விஜய் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கௌதம் அனௌன்ஸ் பண்ணாரு. விஜய பல பேட்டிகள்ல நான் யோகான் அப்படின்ற ஒரு படத்தை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு. இருந்தாலும் அந்த படம் ஏன் செல்ஃப் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த படம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அதாவது இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து விஜய் கிட்ட கொடுத்தேன், அந்த பவுண்டை படிச்சு பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்ட்டாரு அப்படின்ற மாதிரி கௌதம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. ஆனா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் அந்த காலகட்டத்தில் நானே அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் லோக்கலா படம் நடிச்சு எல்லாரையும் கவர் பண்ணுகிறேன். இப்போன்னு பார்த்து இந்த ஆளு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறான். என்ன தவிர எல்லாருமே ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், எனக்கும் இங்கிலீஷ் சரியா வராது, நான் அந்த படத்தை நடிச்சேன்னு வைங்களேன் ஹாலிவுட் எலெக்ஷன்ல போய் நிக்கிறது நானு அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச லாஜிக் எல்லாம் சொல்லி இந்த படத்தை வந்து நிராகரித்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்கு மசாலா படம் தாங்க வேணும். கௌதம் மேனன் மணிரத்னம் வீட்டு பக்கம்லாம் தலை வச்சே நான் படுக்காதது காரணம் என்ன, என்னோட டோட்டல் இமேஜை மாத்தி விட்டுருவாங்கல்ல, அதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் அவாய்ட் பண்ணாரு. ஆனா இப்ப கௌதம் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விஜய் அவர்களே அவரோட ட்ரெண்டை மாத்திக்கிட்டு இந்த மாதிரியான வித்தியாசமான கதைகளத்துல நடிக்கிறனால மறுபடியும் படத்துல நடிப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு. கரெக்டா இவரோட நம்பிக்கை வந்து பொழந்துகிட்டு வெளில வரும்போது தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் லோகேஷ் கனகராஜன் கௌதம் மேனனும் ரொம்ப கான்பிடன்ட் ஆகுறாங்க. தளபதி திருப்பி சீக்கிரம் வாங்க, ஏன்னா லியோ 2 இருக்குது, கைதி 2லாம் இருக்குது, அதுல நீங்க சின்ன கேமியோ பண்ணணும், லியோ 2 பார்த்திபன் அந்த படத்தையும் பண்ணணும் அப்படின்னு லோகேஷ் கான்பிடன்ட் ஆகுறாரு. கௌதமே விட்டதை பிடிப்பையா யோகான் வாயா அப்படின்ற மாதிரி அவரும் வெயிட் பண்ணுகிறாரு. நான்காவதா சொல்ல போறது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கனவு ப்ராஜெக்டான இரும்பு கை மாயாவி. இந்த படம் எப்போ வரும், வருமா வராதா? மாயாவின்னு ஒரு படம் வந்தது, அதுல இருந்து சூர்யா அவர்கள் காமெடியை நாங்க பார்க்க மாட்டோம்னு நிறைய பேர் வந்து சபதம் எடுத்துட்டாங்க. ஆனா இரும்பு கை மாயாவி அப்படின்றது காமெடி படம் கிடையாதுங்க, இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டா நான் முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க, இப்போ என்கிட்ட கை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கை நிறைய சீக்வல்ஸா இருக்குதா, அதனால இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இந்த ப்ராஜெக்டை நான் செப்பரேட்டா உட்காந்து ஆரம்பிப்பேன். அதாவது ஸ்கிரிப்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் ஃபுல்லா பவுண்டடா எதுவுமே ரெடி ஆகல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது இன்புட் சேர்த்துக்கிட்டே இருக்கு, அதை பார்த்து ஒரு சீனா காப்பி அடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் கொண்ட ப்ராஜெக்ட். அதனால இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லியோ 2 விஜய் அவர்கள் திரும்பி வந்தாலும் வரணும், அவர் புடிச்சு இஸ்துக்குன்னு வந்து பார்த்திபன் லியோ 2 படத்தை நான் எப்படியாவது முடியணுங்க. அது மட்டும் இல்லாம கைதி 2 அப்படின்ற ஒரு படம் பண்ண போறேன். இதுல வந்து ரோலக்ஸ் அவரோட கேரக்டர் ஒன்று உள்ள வருது கேமியோவா. இது மட்டும் இல்லாம ரோலக்ஸ்னே
ஒரு கேரக்டர் ஒன்று வச்சு ஒரு படம் பண்ண போறேன், அதுல சூர்யா அவர்கள் நடிப்பாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் நான் ரிட்டையர் ஆகிற டைம் வரும்ல, அந்த டைம்ல இரும்பு கை மாயாவியை நான் சூப்பரா எடுக்க போறாங்க. சூர்யா அவர்கள்கிட்ட கதை சொன்னேன், அவருக்கும் பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இரும்பு கை மாயாவி கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு எத்தனை வயசு ஆகும்போது வருமோ அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, காலத்துக்கு தான் தெரியும். 5வதா பா ரஞ்சித் அவர்களோட கனவு ப்ராஜெக்டான ஜெர்மன் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி நம்ம சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த படம் வந்து வேற லெவல்ல பேசப்பட்டுச்சு. ஜெர்மன் சரியான படமா இருக்க போது, போங்கயா இது வந்து வேற லெவல், சூர்யா அவர்கள் பைலட் இந்த படத்துல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில பா ரஞ்சித் அவர்களே கிளாரிஃபை பண்ணிட்டாரு, இதுல வந்து சூர்யா அவர்கள் பைலட்லாம் கிடையாதுங்க, இது ஒரு சோசியல் பாலிடிக்ஸ் படம், ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இன்டர்நேஷனல் லெவல் அந்த படம் இருக்கும். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு சூர்யா அவர்கள்கிட்டே சொல்லிட்டேன். அவர் வந்து கங்குவாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப கங்குவா முடிச்சிட்டாரு. அடுத்ததான் இந்த படத்தை பத்தி தான் அவர்கிட்ட பேச போறேன். அதனால கார்த்திக் சுப்ராஜ் படத்தை முடிச்ச கையோட பாலாஜியோட ஆர்ஜே பாலாஜி அவரோட படத்தை முடிச்ச கையோட இந்த படத்தை சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி பா ரஞ்சித் எதிர்பார்க்கிறாரு. எதிர்பார்த்தா ஜெர்மன் வந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ரஞ்சித் அவர்கள் சொன்ன ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இதுல இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்களே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. அதனால இது ஒரு வித்தியாசமான படமா நம்ம பார்க்கலாம். இப்ப 6வதா சொல்ல போறது நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களோட கனவு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து வாழ்க்கையில ஒரு அனிமேஷன் படமாச்சும் பண்ணிடணும், அதுவும் ஒரு குரங்க ஹீரோவா வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கனவு ப்ராஜெக்ட் ஆகுது. இதை வந்து தீனா படம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு ஹிந்தியில ஏதோ ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆனா அந்த காலகட்டத்தில் ஹிந்தி அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரியை ரொம்ப டவுன்ல போயிட்டு இருந்தனால யாருமே அவருக்கு ஃபண்ட் பண்ணலையா. அதனால சர்வைவலுக்காக சும்மா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு படத்தை பண்ணுவோம், மசாலா படத்தை அப்படின்னு சொல்லி கை வச்சதுதான் தீனா. எதிர்பாராத விதமா அந்த படம் ஹிட் ஆனனால அவரோட வண்டி மசாலா ஹீரோவாவே அதாவது மசாலா இயக்குனராகவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் அது என் ஸ்டைலே கிடையாதுங்க, நான் வந்து எப்படியாவது வாழ்க்கையில அந்த அனிமேஷன் படத்தை பண்ணி ஆகணும், அந்த குரங்கை வச்சு நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி குரங்கு பிடிச்சிக்கின்னு உட்காந்துக்கிறாரு. அதனால இந்த படத்தை வந்து சீக்கிரமா பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதோட வேலைகள் வந்து முருகதாஸ் அவர்கள் அங்கங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம், ஸ்கிரிப்ட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம், ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் கிட்ட அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்காராம். அதனால திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் மாட்டினா கப்புன்னு பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிருவாரு. சோ இப்போ இந்த லிஸ்ட்ல சொன்னது இந்த இயக்குநர்களோட கனவு ப்ராஜெக்ட், இது எப்போ வரும் அப்படின்றத பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா. ஐயோ அப்படிலாம் நீ சொல்லவே இல்லையே, வரும் ஆனா வராதுன்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரலாங்க, வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். அடுத்த வருஷம் கூட எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சில இயக்குநர்கள் இருந்திருப்பாங்கல்ல, இவங்களோட கனவு ப்ராஜெக்ட்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறிடுச்சு, நிறைய பேருக்கு நிறைவேறிடுச்சு. உதாரணத்துக்கு மணிரத்னத்தோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? பொன்னியின் செல்வன் தான். ரெண்டுத்தையும் எடுத்து கலக்கிட்டார்ல. தனுஷோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ராயன் படமா எடுத்துட்டாரு. கார்த்திக் சுப்பராஜுக்கு பேட்டை, மிஸ்கினுக்கு வேற லெவல் என்டர் த டிராகன் படத்தை அப்படியே டிபி காப்பி அடிச்சு பேட்மேன் சீரிஸ் உள்ள சேர்த்து எடுக்கப்பட்ட படம் தான் முகமுடி. இது வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆபாயோ, இது காப்பி ப்ராஜெக்டியா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம ரவிக்குமார், அயலன் ரவிக்குமார் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா, அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ராஜெக்ட், அது என்னன்னு சொல்ல விரும்பல. கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட ப்ராஜெக்ட் ராணா, அதுவும் டிராப் ஆயிடுச்சு, பாவம், அது நடக்கல. வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்காம்பா, அது என்ன ப்ராஜெக்ட்? கனவு ப்ராஜெக்ட்னா ஏலியன்னா அமெரிக்கால மட்டும் தான் இருக்குமா, இங்க இருக்காதா, இங்க ஏலியன் வந்தா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வாயில வந்ததெல்லாம் வடையா சுட்டுங்கிறாரு. இதே மாதிரி கமல் அவர்களின் மருதநாயகம் படுத்தே போச்சுப்பா, இதுக்கப்புறம் அது செல்ஃப் எடுக்குமா அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. மாரி செல்வராஜ் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வாழை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அவரே சொல்லிட்டாரு கனவு நிறைவேறிட்டது அப்படின்ற மாதிரி. அம்பானி இல்ல. சோ அதுக்கப்புறம் நம்ம ராம், இயக்குனர் ராம் இருக்கார்ல, இவரோட கனவு ப்ராஜெக்ட் ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும்னா ஏன்பா வேற ஹீரோவே கிடைக்கலையா ஏன்னு தெரியல, அவரோட டேஸ்ட். ஆனா அந்த ப்ராஜெக்டும் நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் சொல்லிட்டாரு. சிவா அவர்களோட கனவு ப்ராஜெக்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், தெரியாத விஷயமா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்க, நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுலயும் நிறைய படங்களை நான் கழுவி ஊத்துறேன், நல்ல படங்களுக்கு சப்போர்ட்டும் பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.